बलवतां च अहं काम राग विवर्जितं धर्म अविरुद्धः भूतेषु कामः अस्मि भरतर्षभ. अगर पीछे सुन रहे भरत भरत ऋषभ. பொதுவாக நாம இந்த மாதிரி பிரிச்சு படிக்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று இப்படி நாள் படம் நம்ம பண்ணும்போது இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை அப்படிங்கிறது நம்மளை அறியாமலே உள்ள போயிட்டு இருக்கும். அப்புறம் இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தங்கிறது நம்மளை அறியாம உள்ள போயிட்டு. ரெண்டாவது நாள் படம் நாம இப்படி பண்ணும்போது இந்த வார்த்தைகள் வேற ஏதாவது வார்த்தை கூட வந்து கலந்தா கூட இந்த வார்த்தைகள் கலந்தா இப்படி வந்திருக்கு நம்மளே கண்டுபிடிச்சிருக்கோம். எப்போ வார்த்தைகளை பிரித்து பார்க்க கண்டுபிடிச்சிடறோமோ அப்போவே அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அப்புறம் பிரித்து படிக்கும்போது நிறைய வார்த்தைகள் எல்லாம் தமிழ் வார்த்தை தானே வேண்டும். பலம் பலவதாம், அப்புறம் காம ராக, மலையாளத்துக்காரங்களுக்கு விமர்சித்தமெல்லாம் கூட தெரிஞ்சதாக இருக்கும். தர்ம அவிருத்த பூத பரத ரிஷப. இல்லை ஏதாவது தமிழ்ல இல்லாத வார்த்தைகள் உருவப்படுதா? ரெண்டு வார்த்தை சொல்லலாம். அப்படி பிரித்து படிக்கும்போது நமக்கு அந்த வார்த்தையோட ரிலேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது எப்படி சேருங்கிறது பார்ப்போம். பலவதாம் அதில் வந்து இம், அடுத்தது சாவல். அப்போ அந்த அனுஸ்வாரம் சாவினுடைய மெல்லினமான ஈஞாமா. அப்போ பலவதான் சாகம். முதல்ல நம்ம வாயை பார்த்தாலே நம்ம கரெக்டாக உச்சரிக்காமல் கண்டுபிடிச்சிடலாம். பலவதான் சாகம். நீங்க வேணா உங்க புத்தகத்தில் இன்னும் எழுதிக்கலாம், தொடக்கத்தில் உங்களுக்கு பயிற்சியாக வரைக்கும். அடுத்தது ச அகம், ரெண்டும் சேரும்போது சாகம் அப்படின்னு மாறுது. காம ராக விவர்ஜிதம், அது ஒரு கூட்டுச்சொல், அது அப்படியே இருக்கும். தர்ம அவிருத்தக, ரெண்டும் சேரும்போது தர்மாவிருத்தக அப்படின்னு வரும். அப்புறம் அவிருத்தக அக விசர்க்கம். அடுத்தது வல்லினம் வரல. இந்த வல்லினம் வரலைங்கிறது சம்ஸ்கிருதம் வச்சு பார்க்கறது புரியும். வல்லினம் வரல, அப்போ வந்து அக விசர்க்கம் ஓவாமா நமோ நாராயணா மாதிரி மாறிடும். அப்போ அவிருத்தகங்கிறது அவிருத்தோ அப்படின்னு மாறிடும். பூத்தேஷு அதே மாதிரி காமக அக விசர்க்கம், அடுத்தது வல்லினம் வரல, அதனால அது ஓவா மாறும் நமோ நாராயணா மாதிரி. அப்ப காமோ அப்படி அஸ்மின் மாறும். அதுல சில புத்தகங்கள்ல அந்த ஆ அதுக்குள்ள ஒளிச்சிருக்கிற ஓக்குள்ள ஒளிச்சிருக்கு காட்டுறதுக்கு எஸ் மாதிரி போட்டு காண்பாங்க. அவக்கிரகம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் பரத ரிஷப, ரெண்டும் சேரும்போது பரதர்ஷப அப்படின்னு மாறிடும். பரதர்களில் காளை போன்றவனே, ரிஷபம்னா காளை, தலை சிறந்தவனே அப்படின்னு அர்த்தம். பரத குலத்துல தலை சிறந்தவனே. சேர்த்து படிப்போம். பலம் பலவதான் சாகம், பலம் பலவதான் சாகம், காமராக விவர்ஜிதம், காமராக விவர்ஜிதம், धर्मा विरुद्धो भूतेषु, धर्मा विरुद्धो भूतेषु, कामोऽस्मि भरतर्षभ,
காமோஸ்மி பரதர்ஷப. இதுல முதல் வரியில ஒரு வாய்ப்பு உண்டு, நான் அதை சொல்லலை, நீங்க கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. முதல் வரியில இன்னும் ஒரு சந்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சாகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நாம மூச்சு விட்டுருக்கோம், அதனால நம்ம அதில் ஒண்ணுமே பண்ணல. ஒருவேளை நாம கீதா பாராயணம் மாதிரி சமயங்கள்ல என்ன பண்ணுவோம், பலம் பலவதான் சாகம் காமராக, அந்த இம்மு அடுத்தது காவாகிறதுனால அதனுடைய இனம் மெல்லினமான இங்கா மாறிடும், அனுஸ்வாரம் இங்கா மாறிடும். அப்ப சாகம் காமராக விவர்ஜிதம் வரும். நாம இப்ப பிரிச்சு படிச்சதுனால அந்த சந்தியை பண்ணலாம். பலம் பலவதான் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. அடுத்தது 12வது ஸ்லோகம். ஏ ச ஏவ சாத்விகாஹ பாவாஹ ராஜசாஹ தாமசாஹ ச ஏ மத்தஹ ஏவ இதி தான் வித்தி ந து அகம் தேஷு தே மயி. இது ச ஏவ அது சைவ அப்படின்னு மாறும். கங்கே சைமுனே சைவ, அது சைவ வைஷ்ணவம் இல்லை, ச ஏவ அப்படிங்கிறது சைவன் மாறும். அந்த இதுதான். இப்ப இந்த இடத்துல நீங்க பொதுவாக புரிஞ்சுக்கலாம், ஆவுக்கு அடுத்தது ஏ வந்தா அது ஐயா மாறும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் தொடரும். அடுத்தது சாத்விகாஹா விசர்க்கம் உண்டு, ஆனா அடுத்தது வரக்கூடிய எழுத்துனால அந்த விசர்க்கம் மறைஞ்சு போயிட்டு, இந்த ஆஹா விசர்க்கத்துக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டு. அதனால சாத்விகாஹா அப்படிங்கிறது கச்சட தப்பா வரல, அதனால அது மறைஞ்சு போயிடும். அப்புறம் பாவாஹா அந்த இடத்துல நாம மூச்சு விடுறதுனால நாம சொல்ல போறோம், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல சொல்ல தேவையில்லை. அடுத்தது ராஜசாகா, அடுத்தது தாமசாக வர்றதுனால அந்த விசர்க்கம் எப்படி மாறும், நமஸ்தே மாதிரி மாறிடும். நமக தே தாவாரதுனால விசர்க்கம் இஸ்ஸா மாறும். அதே மாதிரி இங்க தாவாரதுனால விசர்க்கம் இஸ்ஸா மாறி ராஜசாஸ் தாமசாகா அப்படின்னு வரும். அடுத்தது நம சிவாய மாதிரி தாமசாகா விசர்க்கம், அடுத்தது சா இருக்கு, அது என்ன ஆகும், அந்த நம சிவாய நமக சிவாய அந்த விசர்க்கம் இஷா மாறும். அதே மாதிரி தாமசாஸ் ச அப்படின்னு மாறிடும் ஏ. இது ஏன் இந்த மாதிரி எழுத்துக்கள் வருது அப்படிங்கிறது நம்ம சமஸ்கிருத கிளாஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் சில ஒற்றுமை இருக்கிறதுனால அந்த எழுத்துக்கள் அங்கே வருதுங்கிறது அங்கே பார்ப்போம். அடுத்தது மத்தக அப்படிங்கிறது வார்த்தை, அடுத்தது ஏ வந்ததுனால அது விசர்க்கம் போயிடுது. சஞ்சய உவாச்ச பார்த்துருக்கிறோம், திருதராஷ்டிர உவாச்ச பார்த்துருக்கிறோம், அந்த மாதிரி இடங்கள்ல விசர்க்கம் போயிடும். அந்த மாதிரி இங்கேயும் விசர்க்கம் போயிடுது. ஏவ இதி சேரும்போது ஏவேதி. இந்த இடத்துல பாருங்க, ஆவும் ஈயும் சேரும்போது ஏன்னு மாறும். பொதுவாக இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்துதான் ஏ வருது. ஒலியியல் படி ஆ இ ரெண்டும் சேர்ந்துதான் ஏ வருது. ஆ ஐ சேர்ந்து ஏ சேர்ந்துதான் ஐ வருது. அது இங்க ஏவ இதி அப்படிங்கிறது ஏவேதி அப்படின்னு மாறுது. தானு
வித்தி. அந்த இடத்துல சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் சேர்த்து எழுத முடிஞ்சதுனால சேர்த்து எழுதியிருக்காங்க. ஆனால் அது ரெண்டு வார்த்தை தான். கூட்டெழுத்தா எழுத முடிஞ்சதுனால சேர்த்து எழுதியிருக்காங்க. தான் வித்தி ரெண்டு வார்த்தை தான். அப்புறம் தூ அகம் அப்படிங்கிறது துவகம் அப்படின்னு மாறுது. மீதி எல்லாம் அப்படியே. ஏ சைவ சாத்விகா பாவாஹ ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि मत्त एवेति तान् विद्धि न त्वहं तेषु ते मयि न त्वहं तेषु ते मयि ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि न त्वहं तेषु ते मयि. 13வது ஸ்லோகம். த்ரிபிஹி குணமயைஹி भावैहि येभिहि सर्वं इदं जगत् मोहितं न अभिजानाति मामेभ्यः परं अव्ययम्. இதுல வந்து அந்த ஜகத்து அப்படின்னா ஒரு ஊ சேர்த்து சொல்றேன். அது வந்து கரெக்ட் கிடையாது, அங்க இல்லை. பொதுவாக சமஸ்கிருதத்துல தமிழ்ல நம்ம இல்லாத படிக்க மாட்டோம். ஆனா ஏன் சொல்றோம் அப்படின்னா அப்படி சொல்லும் போது தான் நான் என்ன எழுதி சொல்றேன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். கரெக்டா அந்த யுக்த உச்சரிக்கிற அந்த அரை மாத்திரை தான் உச்சரிக்கணும். இது ஒரு மாத்திரை, இதுல பாதி தான் உச்சரிக்கணும். நான் இப்போ வந்து கச்சட தப்புறம் உச்சரிக்கிறேன் பாருங்க. என்ன எழுத்துன்னு ஏதாவது புரியுதா? இப்படி சொன்னா புரியாது. அதனால பள்ளியோட டீச்சர் வருவாங்க, இக்கு ஒரு ஈ முதல்ல போட்டுக்குவாங்க, அப்புறம் ஒரு கூ போட்டுக்குவாங்க, நடுவில் மட்டும்தான் இக்கு இருக்கும். ஏன்னா அப்பதான் குழந்தைகளுக்கு கேட்டு சொல்ல புரிஞ்சுக்கிறபடியா மனசுல ஏறும். அதனால அந்த மாதிரி ஒரு தேவை நான் ஜெகத்து அப்படின்னு சொல்றேன். அங்க இக்குதான் இருக்கு. அந்த இசைக்காக வேண்டி நம்ம கரெக்டா இக்குன்னு நிறுத்த முடியாது. ஒண்ணு, இசைக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்கியூஸ் உண்டு, நீட்டி சொல்லிக்கலாம். ரெண்டாவது, நாம தெளிவா என்ன எழுதுதான் சொல்றோம் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டியும் அதை அப்படி சொல்றோம். இதே மாதிரி விசர்க்கத்திலையும் உண்டு. நான் அந்த கிளாஸ் எடுக்கும் போது அதை சொல்றேன். திரிபிஹி விசர்க்கம். அடுத்தது கச்சடத்தப்பா வரல, அப்ப அது இர்ராம். அதனால திரிபிர் விசர்க்கம் இர்ரா மாறுது, திரிபிர். அடுத்தது குணமயைஹி விசர்க்கம். அடுத்தது கச்சடத்தப்பா வரல, அதாவது வல்லினம் வரல, அதனால அது இர்ரா மாறிடும். பாவைஹி அதுவும் அதே மாதிரி. அடுத்தது கச்சடத்தப்பா வல்லினம் வரல, அதனால விசர்க்கம் இர்ரா மாறிடும். இப்ப இதுல இந்த கடைசியா உள்ள இர் அடுத்தது ஏ வர்றதுனால அதோட சேர்ந்து ரே அப்படின்னு மாறிடும். அப்போ திரிபிர் குணமயைர் பாவை ரேபிஹி அப்படின்னு வரும். இந்த ஏபிஹி அப்படிங்கிறதுல ஏபி அப்படின்னு சொன்னா போறோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுறதுக்காக வேண்டி நான் ஏபிஹி அப்படின்னு ரொம்ப தெளிவா அந்த உச்சரிப்பை சொல்றேன். அடுத்தது சர்வம் இதம், இம்மு ஈயும் சேர்ந்து மீயா மாறி சர்வம் இதம் அப்படின்னு மாறிடும். இதம்ல இருக்கக்கூடிய அனுஸ்வாரம், அடுத்தது வரக்கூடிய
ஜாவுனால இஞ்சா அதனுடைய இன எழுத்தா வெள்ளின எழுத்தான இஞ்சா மாறி சர்வமிதன் ஜகத்து அப்படின்னு மாறும். மோகிதம் அந்த அனுஸ்வாரம் அடுத்தது தான் வர்றதுனால இன்னா மாறிடும். மோகிதம் ந அபிஜானாதி சேரும்போது நாபிஜானாதி அப்படின்னு மாறும். மாமேபியக விசர்க்கம் அடுத்தது கச்சடத்தப்பா வல்லின வந்திருக்கு, பா வந்திருக்கு. பா வந்தா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு மாமேபியக பரமபியம் சொல்லலாம், அல்லது மாமேபிய உதடு ஒட்டாம பாவ சொல்லலாம். இந்த விசர்க்கம் அந்த பாவம் உதடு ஒட்டாம சொல்றதா மாத்திடும். அப்ப மாமேபிய பரம் பரம் அவ்யயம் இம்மாவுக்கு சேர்ந்து ஆவா மாறி பரம் அவ்யயம் அப்படின்னு மாறிடும். ஸ்லோகம் த்ரிபிர் குணமயைர் பாவைஹி. இந்த இடத்துல சொல்ல விட்டு போச்சு. நம்ம இந்த இடத்துல நமக்கு 8 எழுத்து முடிஞ்சு போயிருது. த்ரீ பி குண ம யை பா வை 8 எழுத்து இங்கே முடிஞ்சு போகும். அதை நாம அந்த இடத்துல மூச்சு விட போறோம். மூச்சு விடுறதுனால அங்க பாவைஹின்னு சொல்ல போறோம். ஏபிஹி அப்படிங்கிறத அடுத்த பக்கத்துல முடிச்சு எடுக்க போறோம். த்ரிபிர் குணமயைர் பாவைஹி. அப்ப இந்த ஏபிஹில உள்ள விசர்க்கம் அடுத்தது சா வரதுனால அது இசா. ஏபி சர்வமிதம் ஜகத் ஏபி சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்யः பரமவ்யயம் மாமேப்யः பரமவ்யயம் த்ரிபிர் குணமயைர் பாவைஹி ஏபிஸ் சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்யः பரமவ்யயம். 14வது ஸ்லோகம். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம். ஏன் நாம கடவுள் நம்ம கண்ணு முன்னால இருந்தாலும் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதுக்கு விடை இந்த ஸ்லோகம் தான் வருது. தைவி ஹி ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே. பொதுவா நாம இந்த ஈகார வரக்கூடிய இடங்கள் மாதிரி இடங்கள்ல இயல்பா கொஞ்சம் மாத்திரையை குறைச்சி சொல்றதுக்கு பழக்கமாகிருக்கிறோம். சரஸ்வதி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி பழகிருக்கிறோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் நீட்டி சொன்னா தான் அது சரியான வச்சு. இப்போ தைவி தேவி நீட்டி தான் சொல்லணும், சரஸ்வதி நீட்டி தான் சொல்லணும், லக்ஷ்மி நீட்டி தான் சொல்லணும். சில வார்த்தைகள் ஈகாரம் நீட்டி முடியக்கூடிய வார்த்தைகள். கங்கே ச யமுனே சைவ கோதாவரி அந்த இடத்துல குறுக்கித்தான் சொல்லணும். ஒரிஜினல் நீட்டி சொல்லணும், ஆனால் அந்த இடத்துல நீங்கள் குறுக்கி சொல்லணும். ஏன்னா அங்கே வந்து நாம் 8ஆம் வேற்றுமையை பயன்படுத்துகிறோம். முதல் வேற்றுமையாக இருந்தால் நீட்டி சொல்லணும், எழுவாய் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்லுவாங்க. நாம் இந்த இடத்துல அவங்களெல்லாம் கூப்பிடணும்.
அதனால அந்த எங்க எங்க எட்டாம் வேற்றுமை வருதோ அங்கெல்லாம் குறுக்கித்தான் சொல்லணும். அப்ப கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி, ஜலேஸ்மி, சந்நிதி, குரு அப்படி சொன்னா தான் அது சரியான வச்சுக்கணும். இப்போ தமிழ்ல கூட சிலப்பதிகார மாதிரி நூல்கள்ல நாட, கொச்சவ, மன்ன அந்த மாதிரி வரும். ராஜாவை கூப்பிடும் போது குறில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குறில் விழி வேற்றுமையை குறிக்குது. தமிழ்லையும் அந்த இது இருக்குது. அதனால இப்ப நீட்டி சொல்றோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இதுல ஹி, ஏஷா சேரும்போது ஹேஷா அப்படின்னு மாறுது. மாம் இரண்டாவது வரியில மாம் ஏவ அப்படிங்கிறது மாமேவ அப்படின்னு மாறுது. மாயாம் ஏதாம் அப்படிங்கிறது மாயாமேதாம் அப்படின்னு மாறுது. அதுல மாயாம் ஏதாம்ல அனுஸ்வாரம் அடுத்தது தா வர்றதுனால அது இன்னா மாறும். தாவினுடைய இனம் எல்லினம் இன்னா மாறும். மாயாமேதான் தரந்தி தே. ஸ்லோகம். தைவீ ஹேஷா குணமயீ दैवी ह्येषा गुणमयी मम माया दुरत्यया मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते मायामेतां तरन्ति ते दैवी ह्येषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते. 15வது ஸ்லோகம். மாம் दुष्कृतिनः मूढाः प्रपद्यन्ते नर अधमाः. சில சமயங்களில் சில இடத்துல கம்ப்ரஸர் வாட்டர்ல இருந்து தண்ணி வர்றது மாதிரி இருக்கும். அது அங்கே படிக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போதைக்கு நான் எப்படி சொல்லுங்க அதை இங்கே அடிச்சா காப்பி அடிக்க பாருங்க. மாயையா அபஹ்ருத ஞானாஹ ஆசுரம் भावम आश्रिताः. மாம் அது அனுஸ்வாரம் அடுத்தது தூ வந்திருக்கிறதுனால அதனுடைய இனம் வெள்ளினம் இன்னா மாறும். நமான் துஷ்கிருத்தினோ. அந்த துஷ்கிருத்தினாக அக விசர்க்கம் அடுத்தது கச்சடத்தப்பா வரல, அதனால அது ஓவா மாறும். நமோ நாராயணா மாதிரி துஷ்கிருத்தினோ மூடாக. அந்த மூடாக நம்ம மூச்செடுக்க போறோம். அதனால அந்த இடத்துல நாம விசர்க்கம் சொல்ல போறோம். அப்படியே அடுத்தது பிரபத்யந்தே நர அதமாக சேரும்போது நராதமாக அப்படின்னு வரும். மாயையா அபகிருத சேரும்போது மாயையாபகிருத அப்படின்னு மாறும். அபகிருத ஞானாக எல்லாம் சேரும்போது மாயையாபகிருத ஞானாக. பொதுவாக அந்த இடத்துல இந்த ஞானம் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் வரும்போது அது இஜ்ஜு
ஞா 2 எழுத்து சேர்ந்து. ஞாங்கிற ஒரு எழுத்து, இஜ்ஜு ஞாங்கிற 2 எழுத்து சேர்ந்து. அப்ப நம்ம ஞா அப்படின்னு தான் சொல்லணும். ஞான்னு சொல்லக்கூடாது, தனி ஞா சொல்லக்கூடாது. ஞா இஜ்ஜு சொல்லி அதுல இருந்து ஞாவுக்கு வரும். அது ஒண்ணு. அது மாதிரி நட்சத்திரம் சொல்லும் போது இக்கு ஷா 2 எழுத்து சேர்ந்து. அங்கேயும் இக்ஷா தான் சொல்லணும். சில புஸ்தகங்கள்ல இட்டு ஷா போட்டிருப்பாங்க, அது தப்பு. இட்டுவுக்கும் அந்த ஷாவுக்கும் சம்பந்தம் இல்லை. பொதுவாக இட்டு ஷாவும் நெருக்கமான எழுத்து தான். ஆனால் இந்த நட்சத்திரம் பக்ஷம் இந்த மாதிரி இடங்கள்ல அது இக்கு ஷா எழுத்தே தவிர இட்டு ஷா கிடையாது. அது அந்த பிழை பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அது சரி கிடையாது. அடுத்தது ஞானாக நம்ம மூச்சு வாங்க போறோம், அதனால விசர்க்கத்தை வெளிப்படையாக உச்சரிக்கிறோம். மாயையா அபகிருத்த ஞானாக புஸ்தகத்தில் போடாமல் இருக்கலாம், அதுக்கு காரணம் உண்டு. ஆனால் நம்ம மூச்சு வாங்குறதுனால அந்த இடத்துல உச்சரிக்க போகிறோம், அதனால் நீங்கள் அதை குறிச்சுக்கலாம். அப்புறம் ஆசுரம் பாவம், அந்த பாவம் இம்மு ஆஷ்டிதாக சேரும்போது பாவம் ஆஷ்டிதாக. நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ பிரபத்யந்தே நராதமாஹ மாயயாபஹ்ருத ஞானாஹ மாயயாபஹ்ருத ஞானாஹ ஆசுரம் பாவமாஸ்ரிதாஹ ஆசுரம் பாவமாஸ்ரிதாஹ. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அனுஸ்வாரம் வரும்போதெல்லாம் அடுத்த எழுத்தை பார்த்து பார்த்து மாத்துறீங்களே, இந்த பா வரும்போது மாற்ற மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. ஏன்னா பாவும் இம்மும் ஒரே இன எழுத்து தான். ஆனால் நீங்க சொல்லாட்டாலும் கரெக்டாக சொல்ல போறீங்க, அதனால நான் குறிப்பிட்டு சொல்லலை. நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ மாயயாபஹ்ருத ஞானாஹ ஆசுரம் பாவமாஸ்ரிதாஹ. இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஸ்லோகம் இது 16. சதுஹு விதாஹ பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருத்தினஹ அர்ஜுன. ஆர்த்தஹ ஜிக்ஞா ஜித்ல ஜி இஜ் ஜிக்ஞாசு அர்த்த ஆர்த்தி ஞானி ச பரத ரிஷப. ஜிக்ஞாசுக்கு அடுத்தது அர்த்த அர்த்தி தான். நான் நெடி சொன்னேன், அது குறிலாவே விட்டாலே போதும். அந்த வரி மறுபடியும் சொல்றேன். ஆர்த்தக ஜிக்ஞாசு அர்த்த அர்த்தி ஞானி ச பரத ரிஷப.
சதுரு சதுர அந்த மாதிரி வார்த்தையில இருந்து அது வருது. அதனால அந்த விசர்க்கம் இர்ரா மாறுது. பொதுவா அக விசர்க்கம் இல்ல, கச்சட தப்பா வரல அப்படின்னா விசர்க்கம் இர்ரா மாறும். அப்ப சதுர் விதா அந்த இடத்துல ஆகார விசர்க்கம் உண்டு. நம்ம சேர்த்து படிக்கும் போது அது மறைஞ்சிடும். சதுர் விதா பஜந்தே அப்படின்னு மறைஞ்சிடும். தனியா படிச்சதுனால விதாக சொன்னோம். ஆனா இனிமேல் படிக்கும் போது அது மறைஞ்சிடும். இந்த மாம்ங்கிறதுல மூச்சு எடுக்கிறதுனால அதுக்கு பிறகு வரக்கூடிய சந்தி நடக்காது. ஜனாகா அந்த விசர்க்கம் அடுத்தது சா வர்றதுனால இஸ்ஸாம் ஜனா சுக்ருத்தினோ அப்படின்னு மாறும். இப்போ பாருங்க, நம்ம போன இதில் வந்து துஷ்கிருத்தினோன்னு படித்தோம். இங்கே சுக்ருத்தினோன்னு வந்துருக்கு. இந்த ரெண்டுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு நமக்கு தோணும். அது விளக்கம் பார்க்கும்போது அது நல்லா புரியும். அடுத்தது அந்த சுக்ருத்தினக அக விசர்க்கம் கச்சட தப்பா வரல, அதனால ஓவா மாறும். நமோ நாராயணா மாதிரி. அப்ப சுக்ருத்தினோ அப்படின்னு மாறிடும். தொடர்ந்தும் ஆ வர்றதுனால அந்த ஆ இந்த ஓக்குள்ள ஒழிச்சிருக்கிறத அவகிரகம் போட்டு காட்டியிருப்பாங்க. சுக்ருத்தினோன்னு சொன்ன ஆர்த்தக அப்படிங்கிறது அடுத்தது கச்சட தப்பா வராததுனால அக விசர்க்கம் ஓவா மாறுது. நமோ நாராயணா மாதிரி ஆர்த்தோ. அடுத்தது ஜிக்ஞாசுகு அடுத்தது கச்சட தப்பா வராததுனால விசர்க்கம் இர்ரா மாறுது. அந்த அடுத்தது ஆ இருக்கிறதுனால அதோட சேர்ந்து ராவா மாறுது. அடுத்தது அர்த்த அர்த்தி சேரும்போது அர்த்தார்த்தி எல்லாம் சேரும்போது ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி. அப்புறம் எல்லாம் அப்படியே பரத ரிஷப மட்டும் பரதர்ஷப அப்படின்னு மாறும். சதுர்விதா பஜந்தே மாம் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப ஞானி ச பரதர்ஷப. 15வது ஸ்லோகத்துல முட்டாள்கள் என்ன கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. புண்ணியம் செய்தவங்க என்ன கும்பிடுவாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. 4 விதமான பேர் என்ன கும்பிடுவாங்கன்னு சொல்றாரு. அதனுடைய எசன்ஸ் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. 17 தேஷாம் ஞானி நித்ய யுக்தः ஏக பக்திः விசிஷ்யதே. இந்த இடத்துல இயல்பா நமக்கு ஒரு பழக்கம் வரலாம். விசிஷ்ய தே கடைசியில் வரக்கூடியதுனால விசிஷ்ய தே அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பழக்கம் வரலாம். ஆனால் அது விசிஷ்ய தே அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி பண்டிதஹ பண்டிதஹ இல்லை பண்டிதஹ கடைசியில் வர்றதுனால இயல்பு கொஞ்சம் மூச்சு குறைஞ்சு போகிறதுனால நம்ம சாப்பிட்டாக்கிடுவோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் எழுத்துக்கள் இருக்கிறது மாதிரியே உச்சரிக்கணும். அடுத்தது பிரியஹ ஹி ஞானினஹ அதி அர்த்தம் அகம்
சஹ ச மம பிரியஹ. சுக்கு மிளகு திப்பி தான் எழுதியிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா படிக்கிறது ஈஸி. இல்லைன்னா சுக்கு மிளகு இப்படியும் படிப்போம். இப்படி துடுக்குண்டா படிக்கிறதுனால நமக்கு அது சொல்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ தேஷாம் ஞானி அந்த இதுல இம்மு அடுத்தது ஞா வருது. அந்த ஞான இஞ்சு இருக்கு, அதனால இஞ்ஞா மாறிடும். அனுஸ்வாரம் இஞ்ஞா மாறிடும். தேஷாம் ஞானி நித்திய யுக்தக ரெண்டும் சேர்ந்து ஒரு வார்த்தை ஆயிடும். நம்ம அந்த இடத்துல மூச்சு விட போறோம், அதனால யுக்தக அந்த விசர்க்கத்தை உச்சரிக்க போறோம். அடுத்தது ஏ வர்றதுனால விசர்க்கம் போயிடுங்கிறதுனால புக்கில் போடல. அது சேர்த்து படிக்கிறவங்களுக்கு வேண்டி நாம மூச்சு விட்டு படிக்கிறதுனால நித்திய யுக்தகன் விசர்க்கம் சொல்ல போறோம். ஏக பக்திஹி அந்த விசர்க்கம் இர்ரா மாறிடும். அப்ப நீங்க இப்போ ஒரு விஷயம் கவனிச்சுக்கலாம். பொதுவா விசர்க்கம் வந்தா இர்ரா மாறிடும். அக விசர்க்கம் வந்தா யோசிக்கணும். கச்சட தப்பா வந்தா யோசிக்கணும். முன்னாடி அகா வந்தா யோசிக்கணும், அல்லது பிறகு கச்சட தப்பா வந்தா யோசிக்கணும். இல்லைன்னா கண்ணை மூடிட்டு இரு போட்டுடலாம். ஏக பக்திர் விசிஷ்யதே அப்படின்னு மாறும். பிரியக அக விசர்க்கம், அடுத்தது கச்சட தப்பா வரல, அப்ப அது ஓவா மாறும். பிரியோ நமோ நாராயணா மாதிரி. ஞானினக அக விசர்க்கம், அடுத்தது கச்சட தப்பா வரல, அதனால அது நமோ நாராயண மாதிரி ஓவா மாறும். ஞானினோ. அதி அர்த்தம் ரெண்டும் சேரும்போது அத்தியர்த்தம் அப்படின்னு மாறும். அது அகம் கூட சேரும்போது அத்தியர்த்தம் அகம். எல்லாம் சேரும்போது ஞானினோ அத்தியர்த்தம் அகம். இதுல நாம 8 எழுத்து எண்ணி மூச்சு விட்டுருவோம். அதனால பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம் அங்க நாம நிறுத்திக்குவோம். அகம் சச்ச மம பிரியன்னு அது தனியா போயிடும். அந்த சக விசர்க்கம் போயிடும், மறைஞ்சிடும். அந்த சகக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு, அதனால அது போயிடும். அப்ப சச்ச மம பிரிய. ஸ்லோகம். தேஷாம் ஞானி நித்யயுக்தः தேஷாம் ஞானி நித்யயுக்தः ஏகபக்திர் விசிஷ்யதே ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியः அகம் சச்ச மம பிரியः தேஷாம் ஞானி நித்யயுக்தः ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியः. நாம ஏன் மகான்களை வழிபடுறோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அடுத்தது 18வது ஸ்லோகம். உதாராஹ சர்வே ஏவ ஏதே ஞானி து ஆத்மா ஏவ மே மதம் ஆஸ்திதः
சஹ ஹி யுக்த ஆத்மா மாம் ஏவ அனுத்தமாம் கதிம். கீதா கிளாஸ்ல ரொம்ப வேகமா போறேன்னு சொல்லுவாங்க, இங்க ரொம்ப நிதானமா தான் போறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஞானியும் நானும் வேறு இல்லை. என்ன கும்பிட்டா ஞானியை கும்பிட்டவன், ஞானியை கும்பிட்டா என்ன கும்பிட்டது மாதிரி திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு, நடமாட கோயில் நம்பர் கொன்றுயில் படமாட கோயில் பரமக்கங்காவே. அந்த கருத்து இதுல வருது. உதாராக அந்த விசர்க்கம் அடுத்தது சாவாதனால இஸ்ஸா மாறிடும். சர்வே அப்படிங்கிறது வார்த்தை, ஆனா அது சில காரணங்களால அந்த ஏவ இழந்து சர்வ அப்படின்னு மாறிடும். ஏவ ஏதே சேரும்போது ஏ வைத்தே ஆவும், ஏன்னு சேர்ந்தா ஐந்து மாறும், ஏ வைத்தே அப்படின்னு மாறும். து ஆத்மா சேரும்போது துவாத்மா அப்படின்னு மாறும். ஆத்மா ஏவ சேரும்போது ஆத்மைவ ஆகும். எல்லாம் சேரும்போது துவாத்மைவ அப்படின்னு வரும். மே மதம். ஆஸ்திதஹ விசர்க்கம் அடுத்தது சாவாதனால ஆஸ்தித ச அப்படின்னு மாறும். சஹ விசர்க்கம் நான் சொல்லியிருக்கேன், அது காணாம போயிடும், அதனால சஹி அப்படின்னு மாறிடும். யுக்த ஆத்மா யுக்தாத்மா அப்படின்னு மாறும். மாம் ஏவ சேரும்போது மாமேவ அப்படின்னு மாறும். ஏவ அனுத்தமம் சேரும்போது ஏவானுத்தமம், எல்லாம் சேரும்போது மாமேவானுத்தமம் அப்படின்னு மாறும். கதி. உதாரா சர்வ ஏவைதே உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதஸ்ஸஹி யுக்தாத்மா ஆஸ்திதஸ்ஸஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். சொல்ல விட்டு போச்சு. அனுத்தமாம் அனுஸ்வாரம் வந்திருக்கு, அடுத்தது கா வந்திருக்கு, அதனுடைய இனம் வெள்ளின எழுத்து இங்கன்னு மாறிடும். மாமேவானுத்தமாம் கதிம் உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதஸ்ஸஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். இந்த இடத்துல நடத்திக்கலாம்.